நீ 1000 சொன்னாலும் புனிதா அம்மா கிட்ட நீ பேசுனது தப்புதான். அந்த அம்மாவை பற்றி புதுசா நம்ம எதுவும் தெரிஞ்சுக்கலையே. புனிதா கூடவே இருக்கணும், அதுவும் அவ சந்தோஷமா இருக்கணும், நீ அவளோட கூட இருக்கணும். இதெல்லாம் யோசிச்சு அந்த அம்மா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது முன்ன பின்ன இருக்கலாம், அதுக்காக நீ இப்படியா பேசுவ? என்ன இருப்பா, நடந்ததெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். உன்னை நிதானமானவன் அமுதா கிட்ட எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா இப்படி சபையில உன்னை மீறி நீ கோபத்துல பெரியவங்களெல்லாம் எதிர்த்து பேசிட்டு வந்திருக்க. புனிதாவுக்காகவும் அவங்க அம்மாவுக்காகவும் தானே அவங்க வீட்டுல நீ தங்கி இருந்த. இத்தனை நாள் இருந்த அந்த பொறுமைய ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டு வந்துட்டியே. நீ இப்படி கோபத்துல வீட்டை விட்டு கிளம்பி வருவேன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. நீயும் புனிதாவும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் அந்த வீட்டுல தானே இருக்காங்க. அவங்க நினைச்சது நம்ம செஞ்சுட்டா நம்ம அறிவுக்கும் அனுபவத்துக்கும் ஏதாவது அர்த்தம் இருக்கா? அந்த வீட்டுல நீ இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில பதில் சொல்ற மாதிரி நீ அங்கேயே இருந்திருக்கணும். பிரச்சனையை அடையாளம் காட்டிட்டு நீ வெளியே வந்தது பிரச்சனைக்கு தீர்வா இருக்குமா? நீ சொல்லு. மொத்த குடும்பமும் உண்மையை மறைச்சு என்கிட்ட நடிச்சிருக்காங்க. அங்க நான் முட்டாளா இருந்தேன்னு உங்களுக்கு தோண்டியாப்பா? முட்டாளா? யாரு, நீயா? இத பாரு, மரகதத்துக்கு ஆபரேஷன் நடந்ததா இல்லையாங்கிற விஷயம் நம்பிக்கே தெரியல. அப்ப நம்பி அந்த வீட்டுல யாரு? கொஞ்சம் யோசி. சரி, அதை விடு. நாங்க அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்ததுல, அதுலதான் மரகதத்தோட மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்ததுன்னு அந்த ஃபைலை காட்டி நீ பேசும்போதுதான் நானும் அமுதாவும் தெரிஞ்சுக்கிட்டோம். அத நம்ம வீட்டுக்கு யார் அனுப்பிச்சிருப்பா? எதுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க? உன்னோட போனுக்கு வந்த வீடியோவை யார் அனுப்புனா? அந்த வீடியோவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன நடந்திருக்கணும்னு கொஞ்சம் யோசித்து பார்த்திருந்தீங்கன்னா இப்ப நம்ம இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது.